Hi everyone, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 5 continuity and differentiabilityல exercise 5.1. So, இந்த exerciseல நம்ம already 22 questions solve பண்ணிட்டோம். So, இப்போ next question பார்க்கலாம். Next பாருங்க question number 23. Find all points of discontinuities of f. ஓகேவா? f of x equal to sin x by x if x is less than 0 and x plus 1 if x is greater than or equal to 0. So, இப்போ intervals பார்த்துக்கலாம். x is less than 0 இருந்துச்சுன்னா x belongs to the interval minus infinity to 0 and x greater than or equal to 0 இருந்துச்சுன்னா x belongs to the interval 0, infinity. ஓகேவா? ஸோ இது எதுக்காக சொல்கிறேன், f வந்துட்டு எந்த வேல்யூஸ்க்கு டிஃபைன்டாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தான் அதில் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இது ரெண்டும் யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், minus infinity, infinity, that is equal to the real number r. ஓகேவா? ஸோ the function f is defined for every real number. ஸோ எவ்ரி ரியல் நம்பர்னால் நம்ம எல்லா ரியல் நம்பருக்கும் செக் பண்ணணும், இட் இஸ் கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதை நம்ம 3 கேஸஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஸ் 1, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. ஓகேவா? ஸோ லெட் சி பி எனி ரியல் நம்பர், எனி ஆர்பிட்ரரி ரியல் நம்பர் சச் தட் சி இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0வாக நம்ம ஒரு சி எடுத்துக்கலாம். ஸோ அதில் கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் சி இஸ் less than 0 means sin c by c. ஓகேவா? again function limit value, limit x tend to c, f of x இங்கே என்ன போடுவோம், sin x by x, because x is c is less than 0, அதனால first value போடுவோம். ஓகேவா? sin x by x, so x is very close to c, அதனால x ஓட value நம்ம c போட்டுக்கலாம், sin c by c வந்துருச்சு. so the limit value is equal to the function value, therefore the function is continuous at c. ஓகேவா? so அதே மாதிரி second case என்ன எடுக்கிறோம், c is greater than 0. so c is greater than 0 means இந்த வேல்யூ வரும், f of c equal to c plus 1. அதே மாதிரி லிமிட் வேல்யூ போடும்போது f of x is x plus 1 போடுவோம், x ஓட வேல்யூ c போட்டோம்னா c plus 1. so both the values are equal, therefore the f is continuous at x equal to c. ஓகேவா? so less than 0 இருந்தாலும் continuous and greater than 0 இருந்தாலும் continuous. இப்போ equal to 0க்கு continuous இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கேஸ் 3 பாருங்கள், லெட் சி ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0 என்ன வரும் உங்களுக்கு, ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா 0 ப்ளஸ் 1. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ 0 ப்ளஸ் 1 இஸ் 1. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் டென் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதே மாதிரி ஹெச் டென் டு 0, ஹெச் இஸ் க்ளோஸ் டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஹெச், 0லேருந்து ஒரு அந்த சின்ன வேல்யூவை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0 மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வெல்லில் ஃபாலோ ஆகும். ஸோ sin x by x, sin ஆஃப் இதுதான் x, sin x by x. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஹெச்சோட வேல்யூ டேரெக்டாக நீங்கள் 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், sin 0 மைனஸ் 0 டிவைட் பை 0 மைனஸ் 0. ஸோ sin 0 by 0. ஓகேவா? ஸோ 0 by 0 வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே போட முடியாது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஃபார்முலா என்னது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபார்முலா, லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இங்கே தீட்டா டென்ஸ் டு 0 இருக்கும் போது அதே தீட்டா இங்கேயும் கீழேயும் மேலேயும் இருந்துச்சுன்னா sin தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? எப்போவுமே 1 வரும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகே? ஸோ அந்த மாதிரி வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 0 மைனஸ் ஹெச். ஓகேவா? ஸோ மைனஸ் ஹெச் பை மைனஸ் ஹெச் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சைன் ஆஃப் மைனஸ் ஹெச், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னது நம்மளுக்கு, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. கரெக்டாக? ஸோ சைன் ஆஃப் மைனஸ் ஹெச் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் சைன் ஹெச்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் மைனஸ் கேன்சல், சைன் ஹெச் பை ஹெச். ஸோ இங்கே பாருங்கள், ஹெச் டென் டு 0 அண்ட் சைன் ஹெச் பை ஹெச். ஸோ இங்கேயும் ஹெச், இங்கேயும் ஹெச், இங்கேயும் ஹெச். ஸோ திஸ் பிகம்ஸ் 1. ஓகேவா? ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பிகம்ஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 0 போடக்கூடாது, தப்பாயிரும். இதுதான் ஃபார்முலா. சைன் வந்துச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் டென் டு 0 ஒரு சின்ன வேல்யூ எடுத்துக்கிறேன், அதை நான் 0ல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ கிரேட்டர் தென் 0 மீன்ஸ் இந்த இன்டர்வெல்லில் ஃபாலோ ஆகும். ஸோ வேல்யூ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இங்கே இதுதான் எக்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ நீங்கள் 0 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 0 டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ 0 ப்ளஸ் 0 இஸ் 0 ப்ளஸ் 1 is 1. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 1, ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 1 and the function value is also 1. So all are equal, so the function is continuous at x equal to 0. ஓகேவா? so there is no point of discontinuity. ஓகேவா? so எல்லா பாயிண்ட்லையுமே it is continuous function. next பாருங்க, question number 24. determine if f is a continuous function. ஓகேவா? f continuous இல்லையான்னு சொல்கிறாங்க, செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ f of x என்னது, இங்கே x square
into sin 1 by x if x is not equal to 0 and 0 if x equal to 0 ஓகேவா. ஸோ இங்கே ரெண்டு கேசஸ் தான் வரும், x is equal to 0 or x is not equal to 0 ஓகேவா. ஸோ அதில் ரெண்டுமே வந்துடும், x is less than 0 and greater than 0 எல்லாமே இதில் வந்துடும் ஓகேவா, not equal to 0ல. ஸோ கேஸ் 1 பாருங்கள், x is that is c is not equal to 0. c is not equal to 0 means first கேஸில் போகும். ஸோ f of c is c square into sin 1 by c ஓகேவா. ஸோ இங்கே லெஃப்ட் இங்கே லிமிட் ஈக்குவலாக தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஓகேவா. ஜீரோக்கு மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் சேஞ்ச் ஆகும், மீதி எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் சேம் ஓகேவா, பிகாஸ் ஜீரோவில் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது ஃபங்க்ஷன் வேல்யூ கரெக்டாக. ஸோ நம்ம லிமிட் என்ன எடுத்துக்கலாம், லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் சைன் 1 by x ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் க்ளோஸ் டு சி, அதனால் எக்ஸோட வேல்யூ நம்ம சி போட்டுக்கலாம், சி ஸ்கொயர் sin 1 by c கரெக்டாக. ஸோ என்ன வந்துருச்சு, லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் சி வேர் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ இப்போ ஜீரோக்கு மட்டும் கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கேஸ் 2 இஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0 இஸ் 0 ஓகேவா, எஃப் ஆஃப் 0 இஸ் 0 தான். பட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்க்கு நம்ம என்ன போடுவோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் என்ன வரும், இந்த வேல்யூ தான் வரும் ஓகேவா. இது எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு மட்டும்தான் இந்த வேல்யூ, மீதி எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு இதுதான் வேல்யூ வரும் ஓகேவா. ஐதர் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0 ஆர் வெரி ஃபார் ஓகேவா. க்ளோஸாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம், லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எப்படி எடுத்துக்கலாம், ஹெச் ஒரு சின்ன நம்பர், ஹெச் இஸ் க்ளோஸ் டு 0 அண்ட் 0லேருந்து அந்த ஹெச்சை நான் மைனஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 0 ஓகேவா. இங்கே 0 இருக்குது, ஒரு ஹெச் வந்துட்டு ஒரு சின்ன நம்பர், அதை நான் 0லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 0 மைனஸ் ஹெச் இஸ் லெஸ் தென் 0 ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் லெஸ் தென் 0, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 கரெக்டாக. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் இந்த கேஸ் வரும் நம்மளுக்கு, that is x square into இதுதான் x நம்மளுக்கு x square into sin 1 by x கரெக்டாக. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், x square into இது என்னாச்சு 0 minus h is minus h ஓகேவா. ஸோ minus 1 by hன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம லாஸ்ட் கொஷின் மாதிரியே ஃபார்மேட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணலாம் கரெக்டாக. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், h square h into hன்னு எழுதிக்கலாம், அதுதான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுத போகிறேன். ஸோ லிமிட் h டென் டு 0 h into h அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருந்துச்சுல அது வெளியே வந்துருச்சு, பிகாஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா கரெக்டாக. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா ஓகேவா. ஸோ இங்கே உள்ள மைனஸ் சைன் இருந்துச்சு, அதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஹெச்சை நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் அண்ட் இந்த மைனஸ் சைனை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ லிமிட் h டென் டு 0 அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் இங்கே வந்துருச்சு, ஒரு h எழுதிக்கலாம், மைனஸ் h எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த h இருக்குல்ல, இந்த h நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 by 1 by hன்னு எழுதிக்கலாமா. 1 by 1 by h is equal to h கரெக்டாக. இது தெரியும்ல உங்களுக்கு, 1 by 1 by h இது எப்படி எழுதிக்கலாம், hன்னு எழுதிக்கலாம், பிகாஸ் இந்த h வந்துட்டு மேலே போயிடும் ஓகேவா. ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா என்ன ஆகும், இன்ட்டு h by 1 ஆகும். ஸோ h into 1 is h கரெக்டாக. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, h இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 1 by 1 by hன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ 1 by 1 by h மீன்ஸ் sin 1 by h மேலே இருக்குது, இது நான் எப்படி எழுதிக்கிறேன், 1 by 1 by h புரிஞ்சுதா. ஸோ இது டிவைடில் வந்துருச்சு 1 by h. ஸோ என்ன ஃபார்மேட்டில் வந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள், sin 1 by h டிவைட் by 1 by h கரெக்டாக. ஸோ பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு sin theta by theta. பட் ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், லிமிட் theta tends to 0 sin theta by theta. ஸோ இங்கே என்ன தீட்டா இருக்கோ அதே தான் நம்மளுக்கு இங்கேயும் வேணும். பட் இங்கே பாருங்கள் லிமிட்டில் h இருக்குது அண்ட் சைன் பக்கத்தில் 1 by h இருக்குது. ஸோ h and 1 by h are not equal, so we cannot apply the formula ஓகேவா. இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில கொஷின்ஸில் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும், பட் இந்த கொஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே h இருக்குது, இங்கே 1 by h இருக்குது ஓகேவா. ஸோ இது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்கள், sin 1 by h உங்களுக்கு தெரியும், sin தீட்டாவோட வேல்யூஸ், sin தீட்டாவோட ரேஞ்ச் என்னது உங்களுக்கு -1 to 1 ஓகேவா. ஸோ sin தீட்டாவோட வேல்யூஸ் -1லேருந்து 1 வரைக்கும் தான் ரேஞ்ச் ஆகும். ஸோ sin 1 by h இஸ் சம் வேல்யூ பிட்வீன் திஸ் இன்டர்வல் ஓகேவா, சம் வேல்யூ இன் திஸ் இன்டர்வல். ஸோ ஏதோ ஒன்று எம்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு இது சால்வ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் h டென் to 0. ஸோ h இஸ் வெரி க்ளோஸ் டு 0. ஸோ நம்ம நிறைய கொஷின்ஸில் எப்படி தான் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், ஹெச்சோட வேல்யூ டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ ஆஸ் நம்மளுக்கு இங்கே ஒரு h இருக்குது,
ஸோ இதோட வேல்யூ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அண்ட் இதோட வேல்யூ சம் m நம்மளுக்கு ஏதோ ஒரு m வரப்போகுது ஓகேவா. ஸோ இங்கேயும் 1/h இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் இப்படி மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா h², தட் இஸ் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா. இந்த ஃபார்மேட்டில் நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ என்ன வரும், நம்மளுக்கு -1 to 1ல் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ஓகேவா. நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ணணும், இங்கே h² இருக்குது. ஸோ h → 0 மீன்ஸ் திஸ் இஸ் 0 ஓகேவா. 0 into 0 this becomes 0. ஸோ 0 into some value is 0. ஆப்வியஸ்லி 0 தான் வரப்போகுது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஓகேவா. ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் 0 நம்மளுக்கு. இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது, லிமிட் x → 0 + f of x which is again 0. ஸோ நான் இதை சால்வ் பண்ணலை, உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம 0 - h பண்ணியிருப்போம், இங்கே 0 + h போட போகிறோம். நோ டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மைனஸ் சைன் மட்டும் வராது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட்டில். ஸோ மைனஸ் சைன் வந்தாலும் வரலனாலும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இங்கே 0 தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ நோ டிஃப்ரென்ஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட் சேம் ஃபார்மேட் தான், it is also 0. So left hand limit and right hand limit are both 0 and it is equal to f of 0. f of 0 நம்மளுக்கு என்னது 0 தான் ஓகேவா. the function value is defined at 0 as 0 ஓகேவா. f of 0 என்னது நம்மளுக்கு 0 if x equal to 0. so அதனால f of 0 0 and left hand and right hand limits are also 0. so all the three are equal, therefore f is continuous at x equal to 0 ஓகேவா. therefore f is a continuous function. ஸோ நம்ம எங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0க்கும் கண்டினியூஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கும் கண்டினியூஸ். தேர்ஃபோர் எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் ஆல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 25. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, sin x minus cos x if x is not equal to 0 and -1 if x equal to 0 ஓகேவா. ஸோ x equal to 0க்கு மட்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூ அண்ட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ல் எல்லா வேல்யூஸ்க்குமே நம்மளுக்கு என்னது ஃபங்க்ஷன் வேல்யூ sin x minus cos x. ஸோ இதுவும் லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான், நம்ம ரெண்டு கேசஸாக சால்வ் பண்ணுவோம். இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் டிஃபைன்ட் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஓகேவா. இட் இஸ் டிஃபைன்ட் ஃபார் 0 அண்ட் நான்-0 ரியல் நம்பர். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஃபார் எவ்ரி ரியல் நம்பர். ஸோ எல்லா ரியல் நம்பருக்குமே நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். அண்ட் த ஃபங்க்ஷன் இஸ் பிரேக்கிங், ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் பிரேக்கிங் அட் 0. ஸோ அதனால் நம்ம 0க்கு ஸ்பெசிஃபிக்காக சால்வ் பண்ணுவோம் அண்ட் அதர் தென் 0க்கு எல்லாம் காமனாக ஒரே கேஸாக சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ கேஸ் 1 பாருங்கள், லெட் சி பி எனி ஆர்பிட்ரரி ரியல் நம்பர் சச் தட் சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு நான் ரேண்டமாக ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன் சி. நீங்கள் ஏ பி சி எக்ஸ் ஒய் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸ் எடுக்காதீங்க, இங்கே ஆல்ரெடி கொஷனில் எக்ஸ் இருக்குது, அதனால ஏபிசி எனிதிங் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. நான் என்ன எடுத்திருக்கேன், சி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0க்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x minus cos x if x is not equal to 0 ஓகேவா. ஸோ இங்கே சி வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0, அதனால எஃப் ஆஃப் சி என்னது sin c minus cos c ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிமிட். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம தனித்தனியாக பண்ண தேவையில்லை, பிகாஸ் த லிமிட் எக்ஸிஸ்ட் ஃபார் this one ஓகேவா. for c not equal to 0 f ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்குது at the point c not equal to 0, because லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அண்ட் த லிமிட் இஸ் ரிட்டன் ஆஸ் லிமிட் எக்ஸ்டெண்ட் டு c f of x ஓகேவா. இதுதான் ஃபங்க்ஷனோட லிமிட் at the point c ஓகேவா. ஸோ இங்கே ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு 0 பாயிண்டில் தான் ஃபங்க்ஷனோட வேல்யூ பிரேக் ஆகுது. ஸோ நம்ம சி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சி எடுத்துக்கிறேன், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்க்கு ரெண்டுக்குமே ஃபங்க்ஷன் வேல்யூ சேம் தான் ஓகேவா. இந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகுது, மீதி எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவல் தான். ஸோ இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் போத் ஹேவ் சேம் ஃபங்க்ஷன் வேல்யூ, அதனால லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால தான் நம்ம லிமிட் எப்படி டினோட் பண்ணுறோம், லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் த லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலான்னு நம்ம செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் சி ஃபைன் பண்ணிட்டோம், தட் இஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ எட் சி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ லிமிட் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம் அண்ட் அது ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்ட் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன போடுவோம் நம்ம, sin x minus cos x கரெக்டாக. பிகாஸ் c is not equal to 0 and not equal to 0க்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது sin x minus cos x. ஸோ f of x பிளேஸில் sin x minus cos x போட்டாச்சு.
then x tend to c, x is approaching c, ஓகேவா, x is coming close to c, அதனால நம்ம லிமிட் சால்வ் பண்ணும்போது x ஓட வேல்யூ c போட்டுக்கலாம் டைரெக்டாக. ஸோ sin c minus cos c. ஸோ பார்த்தீங்கன்னா லிமிட் வேல்யூ அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ at the point c are equal, therefore the function is continuous at the point c, ஓகேவா. இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஃபைன் பண்ணிட்டோம், which is not equal to 0 and equal to 0, ஓகேவா, x equal to 0 அந்த பாயிண்ட்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு இப்போது ஃபைன் பண்ணணும். தட் இஸ் கேஸ் 2, ஓகேவா. கேஸ் 2ல் நம்ம என்ன போடுறோம், c is equal to 0 or x equal to 0, ஓகேவா. அந்த பாயிண்டில் 0 பாயிண்டில் நம்ம ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணி போகிறோம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ f of 0 என்னது, x equal to 0வாக இருந்துச்சுன்னா the function value is -1. ஸோ f of 0 is -1 and இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுக்குமே பிரேக் ஆகுது, ஓகேவா, நடுவில் பிரேக் ஆகுது இங்கே. ஸோ அதனால் ரெண்டும் ஈக்குவலாக நம்ம செக் பண்ணணும், அதனால் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணுறோம் இங்கே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி எழுதுவோம், லிமிட் x tend to 0 minus f of x, ஓகேவா. 0 minus f of x means it is approaching 0 from the left hand side, ஓகேவா. இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் x tend to 0 minus f of x எப்படி எழுதிக்கலாம் நம்ம, லிமிட் h tend to 0 f of 0 minus h. இதோட மீனிங் என்ன பாருங்கள், h வந்துட்டு ஒரு சின்ன வேரியபிள் which is very near to 0, very close to 0, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்மை நம்ம 0லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்கே 0 இருக்குது, ஒரு சின்ன டேர்மை நம்ம 0லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா 0 minus h இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், ஓகேவா. ஸோ இட் இஸ் in the left hand side of 0, it is less than 0, ஓகேவா. 0 minus h is less than 0 and it is not equal to 0, ஓகேவா. பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவல் கிடையாது, ஓகேவா. பிகாஸ் h is not equal to 0, h is very close to 0, அதனால் ஒரு சின்ன வேல்யூவை நம்ம 0லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம், அதனால் 0 minus h is not equal to 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு இந்த கேஸ் போடுவோம், ஃபர்ஸ்ட் கேஸ் அப்ளை ஆகும். ஸோ sin x minus cos x, இங்கே x என்னது, இதுதான் x, ஓகேவா, f of x. ஸோ sin x minus cos x, ஓகேவா, புரிஞ்சுதா. தென் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி லிமிட் சால்வ் பண்ணும்போது இங்கேயே கூட நீங்கள் டேரெக்டாக இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஹெச்சோட வேல்யூ இங்கே 0 போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்னொரு ஸ்டெப் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. sin 0 a minus b ஃபார்முலா, 0 minus h sin a cos b minus cos a sin b and cos a minus b ஃபார்முலா cos a cos b plus sin a sin b எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ லிமிட் h tend to 0 means லிமிட் h is coming close to 0, ஓகேவா. x is approaching 0. ஸோ நம்ம லிமிட் சால்வ் பண்ணுறோம், அதனால h ஓட வேல்யூ டேரெக்டாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இட் பிகம் 0 0, எல்லா இடத்துலையும் 0 ஆயிரும். ஸோ பாருங்கள், sin 0 becomes 0 அண்ட் இந்த ஹோல் டேர்ம்ஸ் 0 ஆயிரும், ஓகேவா. 0 into something is 0, இங்கேயும் sin 0 இருக்குது, அதனால் இதுவும் 0 ஆயிரும். இங்கே cos 0 cos 0, ஸோ cos 0 is 1, அதனால் 1 into 1, இங்கேயும் sin 0 இருக்குது, அதனால் இதுவும் 0 ஆயிரும். ஸோ என்ன மிச்சம் இருக்கும் நம்மளுக்கு, -1 மட்டும்தான் மிச்சம் இருக்கும், கரெக்டாக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் -1. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் x tend to 0 plus f of x, ஓகேவா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இட் இஸ் அப்ரோச்சிங் 0 ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட், ஓகேவா. அண்ட் ஸோ இதையும் நம்ம 0 h ஒரு சின்ன டேர்ம் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0, அந்த மாதிரி ஒரு டேர்மை நம்ம 0ல் ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் 0 plus h, வெரி க்ளோஸ் டு 0 பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எடுப்போம், f of xக்கு ஃபர்ஸ்ட் தான் எடுப்போம், தட் இஸ் sin x minus cos x, ஓகேவா. பிகாஸ் x is not equal to 0, this 0 plus h is not equal to 0, அதனால ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன எடுப்போம், sin x minus cos x. ஸோ this is x, sin x minus cos x. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம், h ஓட வேல்யூ 0 போடுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் sin 0 becomes 0, இங்கே மட்டும் sin 0 இல்லை. ஸோ cos 0 is 1 and இந்த மைனஸ் சைன், ஸோ இது -1 வந்துடுது. ஸோ the left hand limit, right hand limit and the function value at 0 are all equal to -1, ஓகேவா. ஸோ all the values are equal to -1, therefore the function is continuous at x equal to 0, therefore f is a continuous function, ஓகேவா. f is continuous for all real numbers, therefore it is a continuous function, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பாருங்கள், 26லேருந்து 29 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, find the values of k so that the function f is continuous at the indicated point, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் question is 26, பாருங்கள் question number 26, f of x என்ன கொடுத்துருக்காங்க, k cos x divide by pi minus 2x for x not equal to pi by 2 and f of x is 3 for x equal to pi by 2, ஓகேவா. and the function is continuous at x equal to pi by 2 கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷன் continuous at pi by 2. ஸோ நம்ம என்ன
என்ன ஃபைண்ட் பண்ணணும், வேல்யூ ஆஃப் கே. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், கண்டினியூஸ் அட் π/2 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ அட் π/2 ஆர் ஆல் ஈக்குவல். கரெக்ட் தானே? புரிஞ்சுதா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ அட் π/2. ஓகேவா? these are all equal. ஸோ அது வச்சு நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் π/2 என்னது இது, f of π/2. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ π/2 இருந்துச்சுன்னா f of x என்னது 3. ஸோ f of π/2 is 3. now left hand limit ஃபைண்ட் பண்ணலாம். limit extend to π/2 minus f of x. ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், h ஒரு ஸ்மால் வேல்யூ, it is close to 0. அந்த வேல்யூவை நான் π/2லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் பிகம்ஸ் less than π/2. ஓகேவா? it is not equal to π/2, it is very less than π/2. இங்கே π/2 இருக்குன்னா very less than π/2, ஒரு சின்ன வேல்யூ h. ஓகேவா? அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு π/2னா நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுப்போம் f of x ஓடது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் k cos x டிவைட் பை π minus 2x. ஸோ திஸ் இஸ் த x. ஓகேவா? இது ஹோல் x. ஸோ k இன்ட்டு cos x டிவைட் பை π minus 2 இன்ட்டு x. ஓகேவா? இதுதான் x. ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், cos π/2 minus x minus h என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ cos π/2 minus theta is sin theta. லாஸ்ட் கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, cos π/2 minus h. ஸோ h தான் நம்மளுக்கு theta. ஓகேவா? ஸோ இட் பிகம்ஸ் sin h. ஓகேவா? cos π/2 minus theta is sin theta. ஸோ இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன் நான் இங்கே. ஸோ எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன ஆகும், π minus 2h டிவைட் பை 2. ஸோ இந்த 2 அண்ட் இந்த 2 கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. புரிஞ்சுதா? ஸோ என்ன மிச்சம் இருக்கும் நம்மளுக்கு இங்கே, π minus π. ஓகேவா? π minus π and minus minus becomes plus 2h. ஸோ π minus π get cancelled. ஸோ என்ன வரும், k sin h டிவைட் பை 2h. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், k and 2 வந்துட்டு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இது நம்ம லிமிட்க்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ k/2 நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன இருக்குது, k/2 வெளியே வந்துருச்சு. லிமிட் h டென் டு 0 sin h by h இருக்குது. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், ஃபார்முலா நம்மளுக்கு வந்துருச்சு. லிமிட் theta டென் டு 0 sin theta by theta is 1. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும். ஸோ இது அந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஓகேவா? இங்கேயும் h. ஸோ திஸ் பிகம்ஸ் 1. ஸோ k/2 into 1 is k/2. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்மளுக்கு k/2. ஓகேவா? ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணலை, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் π/2. ஓகேவா? ஸோ நம்ம வேல்யூ ஆஃப் கே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டே போதுமானது. ஓகேவா? பிகாஸ் நம்மளுக்கு கே இங்கே கிடச்சிருச்சு அண்ட் நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்ல, அது வச்சு நம்மளுக்கு என்ன கிடச்சிது, f of π/2 is 3 நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வச்சு நம்மளுக்கு கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வேணும்னா ரைட் ஹேண்ட் லிமிட் கூட கண்டுபிடிச்சிக்கோங்க. பட் அது யூஸ் ஆக போகிறது இல்லை. ஓகேவா? பிகாஸ் ரெண்டுமே சேமாக தான் வரும். ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு k/2 தான் வரும். பிகாஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். கரெக்டாக? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சி அது உங்களோட டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருக்காங்க கண்டினியூஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நம்மளுக்கு சேமாக தான் வரப்போகுது. தட் இஸ் k/2 தான் வரப்போகுது. அதனால் நம்ம ஒரு லிமிட் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? ஏதாவது ஒரு லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் த ஃபங்க்ஷன் f is continuous at x equal to π/2. ஸோ த ஃபங்க்ஷன் வேல்யூ at π/2 is equal to the left hand limit at π/2. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் k/2 அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 3. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டோன்னா கேயோட வேல்யூ என்ன ஆகுது, 2 இங்கே போய் மல்டிப்ளை ஆகிடுது. k equal to 6 வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இட் இஸ் equal to 6. So next parent, question number 27, f of x equal to kx square if x is less than or equal to 2 and f of x equal to 3 if x is greater than 2. Okay va? So the function என்ன கொடுத்திருக்காங்க, f is continuous at x equal to 2. Okay va? And find the value of k ன்னு சொல்றாங்க. So 2ல continuous means left hand limit, right hand limit and the function value at 2 are all equal. So அது வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay va? So first function value at 2 கண்டுபிடிச்சிக்கலாம். f of 2 என்னது, if x equal to 2, f is less than or equal to 2 இருந்துச்சுன்னா f of x is what, kx square. Okay va? So k into x square, x இங்க 2, so 2 square is 4, 4k. Okay va? So function value at 2 என்ன வந்துருச்சு, f of 2 is 4k. இப்போ left hand limit solve பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x டென் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது எப்படி எழுதிக்கலாம் h டென் டு 0 எஃப் ஆஃப் 2 மைனஸ் h ஓகேவா ஒரு சின்ன வேல்யூ நான் அது 2லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இட் பிகம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஓகேவா இட் இஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 2 ஓகேவா இங்கே 2 இருக்குன்னா 2 மைனஸ் h எங்கே வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் அண்ட் இட் இஸ் லெஸ் தென் 2 ஸோ லெஸ் தென் 2 மீன்ஸ் இந்த வேல்யூ நம்ம எடுப்போம் k x ஸ்கொயர் ஓகேவா ஸோ இங்கே இதுதான் x ஸோ k இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா ஸோ h டென் டு 0 ஸோ ஹோட வேல்யூ நம்ம 0 போட்டுக்கலாம் லிமிட் சால்வ் பண்ணும்போது ஸோ 2 மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4 இன்டூ கே ஓகேவா ஸோ 4k எஃப் ஆஃப் 2 நம்மளுக்கு 4k தான் வந்திருக்கு ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு கேயோட வேல்யூ கிடைக்காது ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு கொஷின் பார்த்தாலே புரியும் நீங்கள் எந்த இடத்துல ஈக்குவல் டு இருக்கோ ஓகேவா தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஸ் தென் வேல்யூக்கு அண்ட் 2க்கு ஈக்குவல் சைன் ஒன்றா இருக்குது அதனால நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எங்கே பண்ணால் உங்களுக்கு இங்கே சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேவா ஃபங்க்ஷன் வேல்யூ at 2 அண்ட் த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஈக்குவல் டு சால்வ் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக ஸோ கொஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க பட் தப்பு இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா தப்பு கிடையாது பட் டைம் எக்ஸ்ட்ரா கன்சியூம் ஆகும் டைம் வேஸ்ட் ஆகும் எக்ஸாம்ஸில் ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த இடத்துல ஈக்குவல் டு இருக்கோ அந்த லெஃப்ட் அந்த லிமிட்டை தவிர அடுத்த லிமிட்டை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா தட் இஸ் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் எஃப் ஆஃப் 2வும் சேமாக தான் வரும் ஈக்குவலாக தான் வரும் அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்கள் லிமிட் x டென் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது நான் என்ன பண்ணுறேன் ஒரு சின்ன வேல்யூ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு 0 அந்த வேல்யூ நான் 2ல ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இட் பிகம்ஸ் right hand limit of 2 ஓகேவா it is in the right hand side of 2 it is approaching 2 from the right hand side so 2 plus h is greater than 2 correcta it is in the right hand side so greater than 2 so greater than 2 means in the value okay f of x is what 3 so it is simply equal to 3 so it is a constant function so adanaala limit போட்டாலும் நமக்கு constant function அப்படியே தான் இருக்கும் so என்ன வந்துருச்சு since f is continuous at 2 நம்மளுக்கு என்ன தெரியும் left hand limit right hand limit and the function value எல்லாமே equal so left hand limit என்ன வந்துச்சு 4k right hand limit is 3 and f of 2 is 4k so ஏதாவது ரெண்டை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க 4k equal to 3 so k equal to 3 by 4 ஓகேவா so k ஓட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு 3 by 4 கிடைச்சிச்சு so next பாருங்க அதே மாதிரி question number 28 f of x equal to kx plus 1 if x is less than or equal to pi and cos x if x is greater than pi ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஆர் ஈக்குவல் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ எஃப் ஆஃப் பை எக்ஸ் ஈக்குவல் டு பையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கேஎக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேவா ஸோ கே இன்டூ எக்ஸோட வேல்யூ என்னது பை ஸோ கே பை ப்ளஸ் 1 ஓகேவா கே பை ப்ளஸ் 1 கூட எழுதிக்கலாம் பை கே ப்ளஸ் 1 கூட எழுதிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் வேல்யூ எட் பை ஓகேவா now left hand limit already in last questionல சொன்ன மாதிரி left hand லிமிட்டும் ஃபங்க்ஷன் வேல்யூ எட் பையும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் வரப்போகுது ஸோ நீங்கள் டேரெக்டாக ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணியிருக்கேன் லிமிட் எக்ஸ் டென் டு பை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இதன் ஆயிரும் h டென் டு 0 இட் இஸ் அ ஸ்மால் வேல்யூ இட் இஸ் க்ளோஸ் டு 0 அந்த மாதிரி ஒரு வேல்யூ நான் பைலேருந்து மைனஸ் பண்ணுறேன் ஸோ இட் பிகம்ஸ் லெஸ் தென் பை ஸோ லெஸ் தென் பை மீன்ஸ் இந்த வேல்யூ நம்ம போடுவோம் k இன்டூ பை மைனஸ் h ஓகேவா திஸ் இஸ் எக்ஸ் ஓகேவா kx ப்ளஸ் 1 ஸோ k இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேவா இதுதான் எக்ஸ் இங்கே ஸோ kx ப்ளஸ் 1 h டென் டு 0 லிமிட் சால்வ் பண்ணுறோம் அதனால ஹோட வேல்யூ 0 போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி k பை ப்ளஸ் 1 இங்கேயும் k பை ப்ளஸ் 1 இங்கேயும் k பை ப்ளஸ் 1 ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறோம் லிமிட் எக்ஸ் டென் டு பை ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லிமிட் h டென் டு 0 h ஒரு சின்ன வேல்யூ ஓகேவா இட் இஸ் க்ளோஸ் டு 0 அந்த மாதிரி ஒரு சின்ன வேல்யூவை நான் பையில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் பை ஓகேவா ஸோ கிரேட்டர் தென் பை மீன்ஸ் இந்த வேல்யூ போடுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ் ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் ஓகேவா நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஹெச்சோட வேல்யூ 0 போட்டுக்கலாம் இங்கேயே எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி நான் h is tending to 0 h is approaching 0 ஸோ லிமிட் சால்வ் பண்ணும்போது ஹெச்சோட வேல்யூ 0 போட்டுக்கலாம் ஸோ இங்கே 0 போட்டாச்சு காஸ் 0 இங்கேயும் சைன் 0 ஸோ காஸ் பை இஸ் மைனஸ் 1 காஸ் 0 is 1 and minus sin pi is 0 and sin 0 is also 0 ஸோ என்ன வந்துருச்சு minus 1 into 1 is minus 1 ஸோ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு ஸோ ஏதாவது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் பை அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க
ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு the function is continuous at pi அதனால right hand limit and the function value at pi are equal. So right hand limit என்னது -1 and f of pi என்னது pi k plus 1. ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்குது +1 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ -1 ஆயிடுது, இதுவும் -1 ஆயிடுது. ஸோ திஸ் பிகம்ஸ் -2. ஓகேவா, இங்கே pi k இருக்குது அண்ட் கேயோட வேல்யூ வேணும், அதனால பை கீழே போயிடுது. ஸோ -2/π. ஓகேவா, ஸோ கேயோட வேல்யூ என்னது -2/π கிடச்சிருச்சு நம்மளுக்கு. Next பாருங்க question number 29. f of x equal to kx plus 1 if x is less than or equal to 5 and 3x minus 5 if x is greater than 5. ஓகேவா, so f is continuous at x equal to 5 னு கொடுத்துருக்காங்க. so the left hand limit, right hand limit and f of 5 are all equal. ஓகேவா, so first f of 5 find பண்ணிக்கிறேன். f of 5 என்னது x equal to 5 இருந்துச்சுன்னா kx plus 1 that is k into 5 plus 1. ஓகேவா, இங்கே 5 தான் x. ஓகேவா, ஸோ 5k + 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை, அதனால நான் டேரெக்டாக ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு இதுதான் வரும் 5k + 1. ஸோ நோ யூஸ், இங்கே நம்ம கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் வாட், லிமிட் x டென் டு 5 + f of x. நம்ம என்ன பண்ணுறோம், 5 + மீன்ஸ் x is approaching 5 from the right hand side. ஓகேவா, இது 5னா it is approaching, x is approaching 5 from the right hand side. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், h ஒரு சின்ன வேல்யூ, it is close to 0. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வேல்யூ நான் 5ல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 + h எங்கே வரும், உங்களுக்கு இங்கே வரும், close to 5 but it is not equal to 5. ஓகேவா, and it is in the right hand side of 5, so it is greater than 5. ஸோ greater than 5 means இந்த வேல்யூ நம்ம எடுப்போம், x greater than 5னா இந்த வேல்யூ எடுப்போம். ஸோ f of x is what, 3x minus 5. இங்கே இதுதான் x. So 3x minus 5. ஓகேவா, ஸோ now h டென் to 0. ஸோ ஹோட வேல்யூ நம்ம 0 போட்டுக்கலாம் லிமிட் சால்வ் பண்ணும் போது. ஸோ 3 into 5 plus 0 minus 5. ஓகேவா, 3 into 5 is 15. ஓகேவா, 15 minus 5. 15 minus 5 is 10. ஓகே, ஸோ என்ன வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 10 and left function value at 5 is 5k plus 1. So as the function is continuous at x equal to 5, right hand limit and the function value are equal. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் நம்ம அண்ட் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன வந்துருச்சு பாருங்கள், ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 10 அண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 5 இஸ் 5k + 1. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிட்டா +1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 ஆயிரும். 10 - 1 is 9 அண்ட் இங்கே 5k இருக்கும். கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 5 இங்கே வந்து டிவைட் ஆயிரும் 9/5. ஸோ k is 9/5. ஓகேவா, ஸோ கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 30. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b such that the function defined by this function, ஓகேவா, is a continuous function. ஓகேவா, only continuous function கொடுத்துருக்காங்க. ஸோ a and b ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள், f of x is equal to 5 if x is less than or equal to 2. f of x equal to ax plus b if x is between 2 and 10. and f of x is equal to 21 if x is greater than or equal to 10. ஓகேவா, ஸோ 3 ஃபங்க்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக அண்ட் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மேர்லி கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க, எதுவுமே நம்மளுக்கு பாயிண்ட் கொடுக்கல. ஸோ அந்த பாயிண்ட் நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பாயிண்ட், எந்த பாயிண்ட்டில் பிரேக் ஆகுது, ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எந்த பாயிண்ட்டில் பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். 2ல் பிரேக் ஆகுது அண்ட் 10ல் பிரேக் ஆகுது. ஓகேவா, ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ 2ல் பிரேக் ஆகுது மீன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் 2. ஓகேவா, பிகாஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த டொமைன். ஓகேவா, ஸோ டொமைன் என்னது, இதோட ஆர் தான் டொமைன். ஓகேவா, இட் இஸ் டிஃபைன் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2 மீன்ஸ் இட் இஸ் டிஃபைன் ஃபார் த இன்டர்வல் -infinity to 2. ஓகேவா, அண்ட் இட் இஸ் டிஃபைன் ஃபார் த இன்டர்வல் 2, 10 ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் இட் இஸ் டிஃபைன் ஃபார் 10 to infinity. So it is defined for all the real numbers, that is -infinity to infinity it is defined, that is a set of real numbers. Okay va, so the function is defined for every real number, so it is continuous function, therefore it is a continuous function, continuous at every point of the real numbers. Okay va, so the function is continuous at x equal to 2. Okay va, so x equal to 2 எடுத்ததுனால நம்மளுக்கு என்ன தெரியும், left hand limit, right hand limit and the function value at 2 are all equal. Okay va, கண்டினியூஸ்னா அதோட மீனிங், கண்டினியூஸ் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா அதோட டெஃபினேஷன் என்னது, இதுதான் டெஃபினேஷன். ஓகேவா, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் த ஃபங்க்ஷன் வேல்யூ ஆர் ஆல் ஈக்குவல். ஸோ இது வச்சு நம்ம
என்ன கண்டுபிடிக்கலாம், a and b ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் f of 2 ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ f of 2 is what, இங்கே பாருங்கள் x equal to 2 இருந்துச்சுன்னா f of x is 5. ஸோ f of 2 is 5 நம்மளுக்கு, ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு 5 தான் வரப்போகுது. அதனால நீங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுங்கள், ஓகேவா. டேரெக்டாக இங்கே போயிருங்க, தட் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2க்கு போயிருங்க, தட் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் நீங்கள் வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகிறதுக்கு. ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள், அதுவும் 5 தான் வரும், ஓகேவா. ஸோ அதனால நான் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நம்ம a and b ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே சால்வ் பண்ண தேவையில்லை, அது நம்ம கண்டினியூஸ்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவோம், ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்னு பண்ணும்போது தான் அது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. பட் இங்கே நம்ம வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால நம்மளுக்கு ஒரு லிமிட் இருந்தால் போதும், கரெக்டாக. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 லிமிட்டும் சால்வ் பண்ணணும், ஓகேவா. ஸோ கொஷின் பொறுத்து அது. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை எப்படி எழுதிக்கலாம், h tend to 0 ஒரு ஸ்மால் நம்பர் நான் எடுத்துக்கிறேன், அதை நான் 2ல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் கிரேட்டர் தென் 2, ஓகேவா. ஸோ கிரேட்டர் தென் 2க்கு என்ன வேல்யூ, ax ப்ளஸ் b, ஓகேவா. ஃபங்க்ஷன் வேல்யூஸ் ax ப்ளஸ் b. ஸோ இதுதான் நம்மளுக்கு x, ஓகேவா. ஸோ ax ப்ளஸ் b. ஸோ இங்கே h tend to 0 லிமிட் சால்வ் பண்ணுறோம், ஹோட வேல்யூ 0 போட்டுக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் 2 + 0 is 2, 2a + b, ஓகேவா. ஸோ த ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் 2a + b and f of 2 is 5. ஸோ நம்மளுக்கு தெரியும் right hand limit and the function value at 2 is equal. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம், that is 2a + b equal to 5, ஓகேவா. ஸோ எங்கேருந்து கிடைக்கிது, நான் இந்த லைனை வந்துட்டு நான் இந்த ஃபார்முலாவை நான் என்ன எடுத்திருக்கேன், 1, ஓகேவா. ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன் இந்த ஈக்குவேஷனை. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 2a + b is equal to 5னு கிடைக்கிது, ஓகேவா. ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 2a + b equal to 5. ஸோ இதையும் நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ அப்புறமா யூஸ் ஆகும் இது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு a and b ஓட வேல்யூஸ் இங்கே கிடைக்க போகிறதில்ல. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது, ஓகேவா. ஸோ இன்னொரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு, அது என்னது, 10, ஓகேவா. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் at x equal to 10 ஆல்சோ பிகாஸ் f is a continuous function, ஓகேவா. ஸோ it is continuous at every real number. ஸோ it is also continuous at x equal to 10. ஸோ இப்போ 10க்கு நம்ம சால்வ் பண்ணலாம். தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் f of 10 are all equal. ஸோ இது வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம், இன்னொரு ஈக்குவேஷன் வரும், ஓகேவா. ஸோ இது பார்க்கலாம். ஸோ f of 10 என்னது, ஸோ x equal to 10 இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ, 21, ஓகேவா. x equal to 21 means f of 10 is 21. அண்ட் இங்கே பாருங்கள், நீங்கள் ரைட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிங்கன்னா இதுதான் ஈக்குவல் தான் வரும், அதனால நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ண போகிறேன், ஓகேவா. லெஸ் தென் கிரேட்டர் தென்னோட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்னது, கிரேட்டர் தென் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லெஸ் தென் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது தெரிஞ்சது தானே. ஸோ இது கிரேட்டர் தென்க்கு ஈக்குவலாக இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எங்கே சால்வ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு புரியல இந்த கான்செப்ட்னா நீங்கள் 2 லிமிட்டுமே சால்வ் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஓகேவா. எக்ஸாமில் எது உங்களுக்கு தேவையோ அது மட்டும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் சால்வ் பண்ணிக்கோங்க. லிமிட் x tend to 10 minus f of x is what, லிமிட் h tend to 0 ஒரு சின்ன வேல்யூ நான் 10லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் லெஸ் தென் 10. ஸோ லெஸ் தென் 10 மீன்ஸ் இந்த வேல்யூ நம்ம எடுப்போம், ஓகேவா. x is less than 10க்கு இந்த வேல்யூ எடுப்போம், ax plus b, ஓகேவா. ஸோ திஸ் இஸ் x, ஸோ ax plus b. ஸோ இங்கே அகெயின் h tend to 0, அதனால ஹோட வேல்யூ 0 போட்டுக்கலாம் லிமிட் சால்வ் பண்ணும்போது. ஸோ a into 10 minus 0 plus b, ஸோ 10 into a, ஓகேவா. ஸோ 10a plus b. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் f of 10 are all equal, ஓகேவா. ஸோ அதனால் இங்கே பாருங்கள் f of 10 என்னது 21 அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது 10a plus b. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் வி கெட் 10a plus b equal to 21, ஓகேவா. ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 4னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 2 என்னது நம்மளுக்கு 2a plus b equal to 5, இங்கே 10a plus b equal to 21. ஸோ சிம்பிளி இந்த 2 ஈக்குவேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேவா. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு a and b யோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ சால்விங் 2 and 4. ஸோ நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். தென் இதை மைனஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. திஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ், ஸோ ப்ளஸ் a plus b minus b get cancelled. 2a minus 10a is minus 8a and இங்கே 5 minus 21 is minus 16. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் இங்கேயும் கேன்சல் ஆகிடும், ஓகேவா. ஸோ ஏயோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். 8 இங்கே கீழே போயிடும். ஸோ 16/8 is 2. ஸோ ஏயோட வேல்யூ என்ன வந்துருச்சு, 2 வந்துருச்சு, ஓகேவா. ஸோ இதே நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ
ஓகேவா. ஸோ 2 into 2 ஓகேவா. ஏயோட வேல்யூ 2, ஸோ 2 into 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5. ஸோ பியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். 2 into 2 becomes 4, 4 plus b equal to 5. ஸோ இந்த 4 இந்த சைடு வந்துச்சுன்னா 5 minus 4 ஆயிரும் ஓகேவா. minus 4 ஆயிரும் இது. 5 minus 4 is 1, ஸோ b equal to 1. ஸோ ஏயோட வேல்யூ 2 and பியோட வேல்யூ 1 வந்துருச்சு ஓகேவா. ஸோ 2, 1 இந்த வேல்யூஸ் ஏயோட வேல்யூ 2 and பியோட வேல்யூ 1 வந்துருச்சு நம்மளுக்கு ஓகேவா. ஸோ இப்படி எழுத தேவையில்லை, ஜஸ்ட் நான் சொன்னேன் ஓகேவா. 2 ஏயோட வேல்யூ and b 1. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, question number 31. Show that the function defined by f of x equal to cos x square is a continuous function. ஓகேவா. ஸோ cos x square நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளில் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் அ காம்போசிட் ஃபங்க்ஷன் ஓகேவா. கம்போசிஷன் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம் அண்ட் செக் பண்ணலாம் ஓகேவா. ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயும் டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லையும் இந்த டாபிக் வரும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வேணால் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இங்கேயும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் சிம்பிளாக. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் A, B, C sets ஓகேவா. ஸோ H is the function from A to B and G is a function from B to C. and இதை நம்ம டேரெக்டாக எப்படி பண்ணிக்கலாம், G of H is what from A to C ஓகேவா. ஸோ எப்படி எழுதிக்கலாம், இங்கே வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது எக்ஸ் ஓகேவா. ஹெச் இஸ் டேக்கிங் எக்ஸ் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. கரெக்ட் தானே. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் தட் இஸ் ஹெச் ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸில் என்ன வரும், ஹெச் ஆஃப் எக்ஸ் வரும். அண்ட் இந்த ஹெச் ஆஃப் எக்ஸை ஜி வந்துட்டு எங்கே கொண்டு போகுது, ஜி இஸ் டேக்கிங் ஹெச் ஆஃப் எக்ஸ் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் அ பாயிண்ட் அண்ட் இங்கே என்ன வருது, ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வருது ஓகேவா. ஸோ இது இந்த சிங்கிள் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட வேல்யூ சேர்ந்து பண்ணுது. ஸோ ஜி ஆஃப் ஹெச் இஸ் வாட், கம்போசிஷன் ஆஃப் ஹெச் அண்ட் ஜி ஓகேவா. ஸோ இட் இஸ் டேக்கிங் ஹெச் டைரக்ட்லி டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கரெக்டாக. ஸோ இதுதான் கம்போசிட் ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம தியரமில் என்ன படித்தோம், கம்போசிட் ஃபங்க்ஷனில் இஃப் ஹெச் இஸ் கண்டினியூஸ் ஆன் x ஓகேவா. இஃப் இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் த டொமைன் தட் இஸ் ஏல கண்டினியூஸாக இருக்கணும். h is continuous on the domain of h that is a and g is continuous on h of x okay but that is the range of h okay but range of h la idu continuous ah irukano okay ba because g is defined on the range of h only. It is defined from b to c such that it takes the h of x values to g of h of x adanal it should be continuous on every point of h of x correct ah. H should be continuous at every x and g should be continuous at every h of x. Then the function g of h becomes continuous. Correct? இதுதான் தியரம்ல நம்ம படிச்சோம். ஸோ ஒரு பாயிண்ட்க்குன்னு பார்க்கும்போது if h is continuous on x and g is continuous on h of x, then the function g of h becomes continuous on the point x. ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒரு பாயிண்ட்க்கு நம்ம படித்தோம், இதே மாதிரி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த கொஷனுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வருதா, அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் இருக்கா கண்டினியூஸாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ் ஸ்கொயர். நான் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சுக்கிறேன், ஜி அண்ட் ஹெச். இங்கே ஜி என்னது, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், ஜி ஆஃப் ஹெச்னு எழுதிக்கலாம். ஸோ இது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். g of h எப்படி எழுதிக்கலாம், g of h of x எப்படி எழுதிக்கலாம், it is g of h of x ஓகேவா. ஸோ h of x is what, g எப்படி வச்சுக்கலாம், h of x என்னது x square, ஸோ x square எழுதிக்கலாம். and g என்னது, g function is cos x ஓகேவா. ஸோ g of x square is cos x square கரெக்டா, புரிஞ்சுதா. g of x is what, cos x, so g of x square is cos x square. so this is what is this function, f of x கரெக்டா. So g of h of x is what, f of x. So நம்ம இது ஜஸ்ட் இது நீங்கள் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ f of x can be written as g of h of x such that g of x equal to cos x and h of x equal to x square. Now நம்ம என்ன செக் பண்ணணும், இது ரெண்டும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸான்னு செக் பண்ணணும் in their respective domains ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், h ஓகேவா. ஸோ h is x square. So x square is a polynomial function okay why then the polynomial function, it is continuous at every point in the domain that is real numbers okay why the domain என்னது real numbers. So it is continuous on every real number okay வா. So it is continuous on every real number. So இதோட
ரேஞ்ச் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் வரும், அதுவும் ஒரு ரியல் நம்பராக தானே இருக்கும் கரெக்டாக. இட் இஸ் அ ரியல் ஃபங்க்ஷன், தேர்ஃபோர் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆர் போத் ரியல் நம்பர்ஸ் தான் ஓகேவா. ஸோ அதோட ரேஞ்ச் என்ன வரும், அதுவும் ரியல் நம்பர்ஸ் தான் வரும் ஓகேவா. ஸோ அதோட ரேஞ்ச் தான் நம்மளுக்கு எஃப் தட் இஸ் ஜியோட டொமைன் ஆகும் கரெக்டாக. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ரியல் நம்பர். ஸோ நம்மளுக்கு தெரியும் காஸ் எக்ஸும் it is continuous on every real number, so it is continuous on every x square also okay. x square ஒரு real number தான். So cos x is continuous on every real number means cos x is continuous at every x square okay. For the values of x, for every value of x it is continuous at x square. புரிஞ்சுதா இங்கே x square இருக்கு. So the g function should be continuous at h of x, not x okay. So h of x is what, x square. So it should be continuous on every x square. So yes, the x square is also a real number correct. Then x square is a real number. So cos x is defined for every real number and it is continuous on every real number. Cos x நம்ம already படிச்சிருக்கோம். It is a continuous function and continuous function means it is continuous on its domain ஓகேவா. domain என்னது, இதுக்கும் real numbers தான் இதோட domain ஓகேவா. இதோட domain real numbers தான். So it is continuous on every real number, therefore it is continuous on x square. therefore ரெண்டுமே condition satisfy ஆயிருச்சு நம்மளுக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன சொல்கிறோம், f is a continuous function ஓகேவா. f is a continuous function. நீங்கள் டீட்டெயில்டாக இங்கே எழுதணும் because என்ன எழுதணும், h of x is continuous on R and g of x is continuous on h of x ஓகேவா. ஸோ which is also a subset of real numbers ஓகேவா. ஸோ h of xல எல்லா h of xக்கும் g of x is continuous. g of x is continuous on every h of x which is also a subset of real numbers because g of x that is cos x is continuous on every real number ஓகேவா. ஸோ இதோட சப்செட்லையும் இது கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ therefore f is a continuous function. புரிஞ்சுதா. ஸோ இது சிம்பிள் கொஷின் தான், பட் நீங்கள் டீட்டெயில்டாக கரெக்டாக எழுதுனா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் ஓகேவா. ரொம்ப லென்த்தி கொஷின், ரொம்ப நிறைய மார்க்ஸ்க்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக காஸ் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கண்டினியூஸ்னு தனித்தனியாக ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி சொல்லுங்கள் ஓகேவா. இந்த கான்செப்டை லாஸ்ட்டில் எழுதுங்க. பட் ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி இது ரொம்ப பெரிய கொஷின் வராது, ரொம்ப பெரிய மார்க்கு வராது, சின்ன மார்க்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக எழுதினாலே போதும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் கொஷின் நம்பர் 32, f of x equal to mod of cos x. ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸாக பிரித்து எழுதிக்கலாம். g of x equal to mod x and h of x equal to cos x ஓகேவா. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த 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 டேர்ம்ஸ் பிரிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியாக எப்படி பிரித்து எழுதுறீங்க, கரெக்டாக எழுதுறீங்களா, அதுக்கு தான் மார்க் ஓகேவா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஃபங்க்ஷன் வெளியே இருக்கோ அதுதான் g of x ஓகேவா, எது உள்ளே இருக்கோ அதுதான் h of x ஓகேவா. லாஸ்ட் கொஷனில் எப்படி இருந்துச்சு, cos x square. ஸோ cos தான் வெளியே இருக்குது, அதனால இதுதான் g of x இருந்துச்சு. x square உள்ளே இருக்குது ஓகேவா, cos of x square. ஸோ x square உள்ளே இருக்குது, அதனால இது h of x இருந்துச்சு. எங்கள் மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான் வெளியே இருக்குது, அதனால இதுதான் g of x அண்ட் உள்ளே இருக்கிறது h of x. cos x தான் h of x. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் g of h of x கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ எப்படி எழுதிக்கலாம், g of h of x. ஸோ g எப்படி வச்சுக்கலாம், h of x என்னது cos x and g of x is what, modulus x. so g of cos x is modulus of cos x ஓகேவா. ஸோ கரெக்டாக வந்துருச்சு, it is f of x. ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் h ஃபங்க்ஷன் செக் பண்ணிக்கலாம். h of x that is cos x is continuous at every real number ஓகேவா. it is continuous for every real number and the modulus function is also continuous function ஓகேவா. இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிளில் நினைக்கிறேன். So modulus function is a continuous function on every real number. So it is continuous on every cos x also. Okay, every h of x also it is continuous every real number because இதோட values எங்க வரும், cos x ஓட range என்னது உங்களுக்கு -1 to 1. Okay, so modulus x is continuous for every real number. So it is continuous in the interval -1, 1. Therefore it is a continuous function. Both are continuous functions on their respective domains. Therefore f of x is a continuous function which is a composition of g and h. Okay va. So f of x is a continuous function here. So idu last question mariya eldhikonga, h of x is continuous on R and g of x is continuous on every h of x.
therefore the composite function f of x is also a continuous function. Okay va. So next பாருங்க question number 33 அதே மாதிரி தான் question f of x equal to sin of modulus x னு கொடுத்திருக்காங்க. so இது எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் g of x equal to sin x. ஓகேவா. so வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்கு sin ஃபங்க்ஷன் இருக்கு and உள்ள எங்க என்ன இருக்கு h of x equal to modulus x. ஓகேவா. so செக் பண்ணிக்கலாம் g of h of x என்னது நம்மளுக்கு g of h of x னு எழுதிக்கலாம். next g அப்படியே வச்சுக்கலாம் h of x is what modulus x. ஓகேவா. so g of x என்னது நம்மளுக்கு sin x. so g of modulus x is sin modulus x. ஓகேவா. so இது என்ன ஃபங்க்ஷன் f of x. ஓகேவா. so ஃபங்க்ஷன்ஸ் தனியாக பிரிச்சாச்சு. so இப்போ இது கண்டினியூஸாக செக் பண்ணிக்கலாம். so yes modulus x is a continuous function on the real numbers. ஓகேவா. so it should be continuous function on the domain that is real numbers. ஓகேவா. and sin x should be continuous on modulus x. ஓகேவா. so sin x is also a continuous function on the real numbers. so it is continuous on every modulus x also. correcta. modulus x என்னது அதுவும் real number தானே. modulus x is a real number. okay it is positive real number, non-negative real number. okay so sin x is continuous at every modulus x also. so okay நீங்கள் எழுதிக்கலாம் h of x is continuous function on R and g of x is continuous for every h of x which is equal to mod x. okay therefore f of x which is a composition of g and h okay is continuous function. okay next பாருங்க question number 34 f of x equal to mod x minus mod x plus 1. okay so இது continuous ஆன்னு செக் பண்ண சொல்றாங்க. find all points of discontinuity of f னு கேக்குறாங்க. okay so discontinuity எங்கெங்க இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். so இது continuous ஆன்னு first செக் பண்ணலாம். discontinuous இல்ல continuous ஆன்னு செக் பண்ணலாம். so இங்க நம்ம இதையும் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸா பிரிச்சு எழுதிக்கலாம். g of x equal to mod x and h of x equal to mod x plus 1. ஓகேவா. so இங்க வந்துட்டு இது composition கிடையாது but it is a subtraction of two functions. ஓகேவா. so இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்மே continuous தான் because both are modulus functions and modulus functions நம்மளுக்கு தெரியும் continuous-ஆ தான் இருக்கும். so இதுவும் modulus function இதுவும் modulus function. so both are continuous on the domain that is R real numbers. ஓகேவா. இங்க வந்துட்டு நம்ம real functions மட்டும் தான் படிக்கிறோம். so domain and range of real functions is real numbers. ஓகேவா. இப்படி எழுதிக்கலாம் f of x equal to g of x minus h of x னு எழுதிக்கலாமா. so இதுவும் நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்கு. ஓகேவா. that is ரெண்டு functions continuous-ஆ இருந்துச்சுன்னா அதோட subtraction-உம் நம்மளுக்கு continuous-ஆ தான் இருக்கும். so since g of x and h of x are continuous functions on R therefore f is also a continuous function on R. so there is no point of discontinuity in f. ஓகேவா. so என்ன கேட்டிருக்காங்க find all points of discontinuity ன்னு கேட்டிருக்காங்க. so there is no point of discontinuity. இதுதான் ஆன்சர் இதுக்கு questionக்கு. so இதோட எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு எக்ஸசைஸ். I think it's over now and next நம்ம differentiability பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம differentiability என்னது எப்படி differentiate பண்ணணும் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. டேக் கேர். பை பை.